மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக வாக்குச்சாவடி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தெற்கு ஒன்றிய செயலாளர் வி.ஜி. கண்ணன் ஏற்பாட்டிலும் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெகமம் பகுதியில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நெகமம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிரிக்கெட் அணிகளுக்கு கிரிக்கெட் உபகரண பொருட்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மத்திய மாவட்ட மாநகர அதிமுக சார்பில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்.எஸ். சரவணன் தலைமையில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மா. சேகர், கழக அமைப்பு செயலாளர் ஆர். காந்தி, விவசாய பிரிவு துணை செயலாளர் சிங் ஜெகதீசன், கழக மாணவரணி துணை செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சிங்கை ராமச்சந்திரன் வயல்வெளியில் இறங்கி விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறிய கழக பொதுச் செயலாளரே மீண்டும் முதல்வராக வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 68வது தெற்கு வட்ட செயலாளர் வினோத்குமார் தலைமையில் கேசி கார்டன் பகுதியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் சந்திரசேகர் மற்றும் வட்ட செயலாளர் வினோத்குமார் ஏற்பாட்டில் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுமங்கலம் கிராமத்தில் மாத்திரைகளை உட்கொண்டு மயக்கமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சிறுமிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று நலம் விசாரித்தார். சிறுமங்கலம் கிராமத்தை சேர்ந்த 7 சிறுமிகள் மிட்டாய் என நினைத்து தவறான மாத்திரைகளை உட்கொண்டதால் மயக்கமடைந்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் நள்ளிரவில் மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி நலம் விசாரித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் ஏராளமான பொதுமக்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருமங்கலம் நகர கழக செயலாளர் ஜே.டி. விஜயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மடிப்பாக்கத்தில் விடியாத ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. கந்தன் திமுக ஆட்சியில் உயர்ந்த மின் கட்டணம், வரி மற்றும் விலைவாசி குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். 187வது வட்ட கழக செயலாளர் எம். தியாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்கலூர் ஊராட்சிக்கு 2025-26 ஆண்டிற்கான சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.எஸ்.எம். ஆனந்தன் உடற்பயிற்சி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. பரமசிவம், பொங்கலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் யு.எஸ். பழனிசாமி, கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவபிரகாஷ் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை வழங்கும் பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உடுமலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய விளக்க பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் தோட்ட பணியாளர்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்.